ஜென்சி கிட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே முந்தைய 2 தலைமுறைக்கு ஒரு சர்க்காஸ்டிக்கான பெர்செப்ஷன் இருக்குது. இது எதனால் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் முந்தைய 2 தலைமுறைகள், அதாவது நம்மளும் நமக்கு முன்னாடி நம்மளோட பேரண்ட்ஸ், இந்த ஜென்ரேஷனும் ஜென்சி கிட்ஸை பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னா, அவங்க இம்பேஷண்ட், கொஞ்சம் irresponsible, சில விஷயங்கள்லாம் இன்னமும் இம்மெச்சூர்டாக இருக்காங்க, ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நிறைய டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறாங்க. உண்மையிலே குழந்தைங்க மாறிட்டாங்களா, இல்லை அவங்கள சுற்றி இருக்க உலகம் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு அவங்கள விட வேகமாக மாறிட்டு வருதா? இன்றைக்கி இருக்கிற என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ்க்கு மத்தியில் அம்மா அப்பா மட்டுமே ஒரு குழந்தைய ரொம்ப பொறுப்பாக வளர்த்து ஆளாக்கிட முடியாது. என்விரான்மெண்ட்டோட ஒவ்வொரு அசைவிலையும் ஒவ்வொரு நிகழ்விலையும் ஒரு குழந்தையினுடைய சைல்டுஹுட் ஷேப்பப் ஆகுது. ஸோ ஒரு குழந்தையோட வளர்ப்பில் என்விரான்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக தவிர்க்க முடியாத அளவுக்கு ஒரு இம்பாக்டை உண்டு பண்ணும். என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது? கான்ஸ்டன்ட் நாய்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன், ஸ்க்ரீன், இது இல்லாமல் ஹை எமோஷ்னல் எக்ஸ்போஷர், இப்படி தான் இருக்குது. அப்போ இதை பார்த்து வளர்கிற குழந்தைங்கள நம்ம எப்படி ப்ளேம் பண்ணுறது? நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது சரௌண்டிங். என்ன ஸ்கூல்லேருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, வீட்டிலேருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, மீடியாவிலேருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, அதன் அடிப்படையில் தான் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட பிரதிபலிப்பு, அவங்களோட பர்சனாலிட்டி. ஒரு எக்ஸாம்பிள், நிறைய ஸ்கூல்ஸில் ப்ரைமரி செக்ஷன்ஸில் கூட 4th ஸ்டாண்டர்ட் ஆகட்டும் 5th ஸ்டாண்டர்ட் ஆகட்டும், இந்த குழந்தைங்க அவங்க வீட்டில் முன்னாடி நாள் நைட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ பார்க்குறாங்கன்னா அதில் நடந்த விவாதங்கள், அதில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ், பிரச்சனைகள், இதை பற்றி கிளாஸ் ரூமில் ஃப்ரீயாக இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இது அவங்க அடல்ட் கண்டென்ட்டை பேசணும், அடல்ட்ஸ் பற்றி பேசணும், பெரிய விஷயங்களை பேசணுங்கிற ஆசையினால் பண்ணலை. அதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணப்படுது. அவங்க அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் அதுவாக தான் இருக்குங்கிறப்போ அதை தான் பேசுகிறாங்க. இதில் இஷ்யூ அந்த ஷோ கிடையாது, இஷ்யூ எக்ஸ்போஷர் தான். யார் இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அனாவசியமான கண்டென்ட் எக்ஸ்போஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராசஸ், அந்த பர்சன் தான் இஷ்யூ. ஏன்னா குழந்தைங்க இமோஷனல் பேட்டர்ன்ஸை என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே டிஸ்பிளே பண்ணிவிடுவாங்க. அண்ட் இதே பேட்டர்ன்ஸ் நாளைக்கு அவங்களோட கிளாஸ் ரூம்லேயோ இல்லை சிப்ளிங்ஸ்க்கு மத்தியிலையோ இல்லை ஒரு சோஷியலைசேஷன்லேயோ ஒரு ஆர்கியூமெண்ட்டாக, ஒரு கேம் ஷோவாக, ஒரு டாஸ்க்காக அசைன் ஆகும்போது விளையாட்டு மையங்களில் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேங்கிற பேரில் குழந்தைங்களா இருக்கிறத மறந்து என்ன மாதிரியான இமோஷனல் பேட்டர்ன்ஸ் பார்த்துருந்தாங்களோ அதையே தான் இமிடேட் பண்ணுவாங்க, which is not healthy. ஈவன் ஸ்கூல்ஸ்லேயும் என்கேஜ்மெண்ட் கேப்புங்கிறது தவிர்க்க முடியாத விஷயமா இருக்குது. 9 பீரியட்ஸ் ஒரு நாளைக்கு இருக்குது அப்படின்னா அந்த 9 பீரியட்ஸ்லேயும் குழந்தைங்கள எங்கேஜ்டாக வச்சுருக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக டிஃபிகல்ட் தான். அதனால தான் பிடி பீரியட்ஸ், மாரல் சயின்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவிட்டி பேஸ்டு ஹவர்ஸை இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு டிகேட் முன்னாடி வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டேன்னு வந்தால் அதுக்குரிய ப்ராக்டிஸ் டைமுங்கிறது ரொம்ப கம்மி தான். மிஞ்சி போனால் 3 weeks to 2 weeks இவ்வளோ தான். சில பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் மந்த்ஸ் கணக்காக ட்ரைனிங் இருப்பாங்க, இல்லை ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. பட் இப்போல்லாம் ஆனுவல் டேன்னு வந்துட்டால் மினிமம் 1.5 months வரைக்கும் ப்ராக்டிஸை எடுத்துக்கிறாங்க. வேறு ஸ்கூலுடைய ஆனுவல் டேங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சினிமா ஷூட் மாதிரி ஆகிடுது. கொரியோகிராஃபர்ஸ் வருவாங்க, யாரும் வருவாங்க, வெளியிலேருந்து நிறைய ஆட்கள் குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணி ஒரு மேசிவ் ப்ரோக்ராமாக அது பண்ணுவாங்க. இதில் நான் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் கேப்புங்கிறது விழும். ஸோ அவங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது. 9 பீரியட்ஸில் மேக்ஸிமம் பீரியட்ஸ் குழந்தைங்க ப்ராக்டிஸ்னு போயிடுவாங்க. இந்த நான் பார்ட்டிசிபென்ட்ஸ் சும்மா உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க பேசக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்னவாக இருக்கும்னா மேக்ஸிமம் ப்ரீவியஸ் நைட் வீட்டில் என்ன நடந்தது, என்ன பார்த்தாங்க, மீடியா இஷ்யூஸ், இதுதான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நான் பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்துக்கிறதுக்கு ஒரு டீச்சர் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. பட் பாதி கிளாஸை வச்சுக்கிட்டு அந்த டீச்சர் கன்ஸ்ட்ரக்டிவாக எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி இடத்துல என்கேஜ்மெண்ட் கேப்ஸ் விலக தான் செய்யும். பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்டில் ரிமைண்டர். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ரொலாங்ட் ஒர்க்கிங் டே, நீங்கள் ஒர்க்கிங் பர்சனாக இருந்தாலும் ஹோம் மேக்கராக இருந்தாலும் வேலைங்கிறது வேலை தான். ஏதாவது ஒரு வகையில் உடல் வருத்தி மனம் பொருத்தி நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. நாள் பூரா வேலை செஞ்சுட்டு அப்பாடான்னு உட்காரும்போது டிவியில் ஏதாவது பிடிச்ச ப்ரோக்ராம், உங்களுடைய மைண்ட் டைவர்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறது சகஜம்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது உங்களுக்கான டைம். நீங்கள் 18 years ஓவர் அப்படிங்கும்போது எந்த மாதிரியான ப்ரோக்ராம் வேணால் நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் அப் டு யூ, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஆனால் நீங்கள் ஒரு ஃபேமிலி பர்சனாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் உங்களோட குழந்தைங்களை பாதிக்கும், உங்கள் குழந்தைங்கள ஷேப் பண்ணுது, உங்கள் குழந்தைங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கும்போது நீங்கள் யோசிக்கணும். 1 மணி நேரம் ஒரு ரியாலிட்டி ஷோ பார்க்குறதுக்கு உங்களால் ஒதுக்க முடியும்னா அதில் பாதி நேரமாவது உங்கள் குழந்தைங்க கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒதுக்கணும். அதுதானே நியாயம். அதுவும் நடக்காத பட்சத்தில் தான் குழந்தைங்க வழி மாறி போகிறாங்க. இந்த மாதிரியான கண்ணோட்டங்கள் அவங்க மேலே பதியுது. உங்களை மட்டும் வேணால் உங்கள் ஸ்க்ரீன்ஸ் என்டர்டெயின் பண்ணலாம், ஏன் உங்கள் குழந்தைங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் சைட் பை சைட். ஆனால் உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங், கம்யூனிகேஷன், அஃபெக்ஷன் அல்லது உங்களுடைய ப்ரெசன்ஸ், இதை எந்த வகையிலும் உங்களுடைய அந்த ஸ்க்ரீன் காம்பன்சேட் பண்ணவே பண்ணாது. ஒரு வகையில் இது உங்கள் குழந்தைங்களுக்குள்ள ஒரு எமோஷனல் கேப்பை உண்டு பண்ணிடும். அண்ட் அதனால தான் உங்கள் குழந்தைங்க சில சமயம் அவங்களுடைய கவனம், அவங்களுடைய பொறுமை, ஒரு எமோஷனல் பேலன்ஸ், இது போன்ற விஷயங்களில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம்லாம் கிடையாது. பட் நம்மள அறியாமலே சில சமயம் இந்த ஸ்டிமுலேட் பண்ணுறது, ட்ரிகர் பண்ணுற ப்ராசஸ், ட்ராமா, இது போன்ற விஷயங்களுக்கு நம்ம அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுடுறோம்.
இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸ் நிறைந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் குழந்தைங்க வளரும்போது அதுக்கேற்ற ரியாக்ஷன்ஸை தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. பட் அதெல்லாம் நம்ம ஓரம் கட்டிட்டு அவங்கள ஒரு லேபிள் குத்திடுறோம். ஜென்சி கிட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. எது என்னன்னு தெரியாமலே குழந்தைங்க இந்த என்விரான்மெண்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதிலேருந்து அவங்கள மீட்கணும் அப்படின்னா அவங்க சரௌண்டிங்ஸையும் சேர்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்கள மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள மட்டுமே ப்ரொடக்டிவ் மெம்பராக மாற்றுறதுங்கிறதுலாம் அசாத்தியம். பேரண்ட்ஸாக உங்கள் இதுலேருந்து சின்ன சின்ன ஜென்டல் டெசிஷன்ஸ் எடுத்திங்கன்னா போதும், சில விஷயங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். உங்கள் காலத்துக்கு அப்புறமும் உங்கள் குழந்தைங்க என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணணும்னு ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணாமல் அவங்க லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் தான். இப்போ நீங்கள் டிவி பார்க்குறீங்கன்னா, ஒரு கண்டென்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த கண்டென்ட் என் குழந்தைக்கு எமோஷனல் சேஃப்டி என்ஷூர் பண்ணுமா, இந்த கேள்வி கேட்டுட்டு அதன் பிரகாரம் இருந்தால் அதை பாருங்கள். உங்கள் குழந்தைங்க உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, உங்கள் பிஹேவியர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நல்ல நல்ல டிசிப்ளினரி பிஹேவியர்ஸை நீங்கள் அவங்களுக்காக டிஸ்பிளே பண்ணுங்கள். அதை பார்க்குற குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சின்ன சின்ன டெய்லி ரொட்டீன்ஸ் பிளான் பண்ணுங்கள், ஸ்ட்ரக்சர் பண்ணி வைங்க. ஏன்னா எப்போவுமே குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஆக்டிவிட்டி போர்டம் குறைக்கும், ஆங்ஸைட்டி ஃபார்ம் பண்ணாமல் பார்த்துக்கும். சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் லைக் வாட்டரிங் த பிளான்ஸ், இல்லை கோயிங் ஃபார் அ வாக், பெட் அனிமல்ஸ் இருந்தால் அதை கூட்டிகிட்டு வெளியில் போகிறது, எடுக்கிறது. இதை ஒருத்தருக்கு நியமிக்கப்பட்ட வேலையாக தள்ளிவிடாமல் எல்லாருமா சேர்ந்த 1-2 பேர் காம்பினேஷனாக செய்யும்போது குழந்தைங்களையும் இன்க்ளூசிவாக வச்சுக்கும்போது இட் கிரியேட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதோடு இல்லாமல் உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் உள்ள பாண்டிங் அதிகமாகும். அன்னெசரி ட்ராமாவுக்கு டைம் தவிர்க்கப்படும். காம்னஸை மாடல் பண்ணுங்கள், அதே தான் குழந்தைங்களும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. நியூஸ் சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட அடல்ட் கண்டென்ட், அடல்ட் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நியூஸ்லேருந்து உங்கள் குழந்தைங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் குழந்தை ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுது, 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்டில் யாராவது வந்து ஐ லவ் யூ சொல்லிடுறாங்க, ஏதாவது லவ் லெட்டர் கொடுத்துட்றாங்க, இந்த மாதிரியான விஷயமெல்லாம் ரொம்ப காமனாக 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஸ்கூல்ஸில் நடந்துட்டு தான் இருக்குது. இதை உங்கள் குழந்தைங்க வந்து சொல்லும்போது அலட்சியப்படுத்தவும் வேணாம், அதுக்கு ரொம்ப அண்டர்லைன் பண்ணி ரியாக்ட் பண்ணவும் வேணாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட அது வந்து சொல்கிற அளவுக்கு ஒரு பாண்டிங்கை என்ஷோர் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் கனெக்ட் ஆகிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆக ஜென்சி இஸ் நாட் அ ப்ராப்ளமேட்டிக் ஜென்ரேஷன். நம்மளுடைய 10 பருவத்தில் நாம் இருந்ததை விட உண்மையை சொல்லணும்னா இந்த ஜென்சி கிட்ஸ் அவங்களுடைய 10 பருவத்தில் இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி, அவங்க டிஸ்பிளே பண்ணக்கூடிய கிளாரிட்டி, இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அதிகம். அஃப்கோர்ஸ் தே ஆர் எக்ஸ்ப்ரெசிவ் அண்ட் எமோஷ்னலி சென்சிட்டிவ். பட் அதுக்கு என்விரான்மெண்ட்டும் ஒரு காரணம் தான். அதனால் அவங்கள மட்டுமே ப்ளேம் பண்ணாமல் அவங்க மேலே இருக்கக்கூடிய கண்ணோட்டத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு சரௌண்டிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதும் நம்ம கடமைங்கிறது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய கமர்ஷியல் உலகத்தில் ஜென்சி கிட்ஸை ஹையர் பண்ணுறதுக்கு நிறையா இண்டஸ்ட்ரீஸ் தயங்குறாங்க. ஸோ நம்ம ஃபண்டமெண்டல்ஸை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய நேரம் கட்டாயம் எல்லாமே இருக்குது. ஜென்சி கிட்ஸை பொறுத்த வரைக்கும் சரியான கைடன்ஸ், சரியான என்விரான்மெண்ட் வேணும். இந்த மெசேஜ் உங்கள் கூட ரெசனேட் ஆகுது, இல்லை ஏதாவது ஒரு பேரண்ட்க்கோ, டீச்சருக்கோ, கேர் கிவருக்கோ நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.